அண்ணா யூனிவர்சிட்டி டிசம்பர் 23 அன்னைக்கு நைட் 7:45க்கு ஒரு பையன் அண்ட் ஒரு பொண்ணு எஸ்என்ஹெச் வளாகத்திலிருந்து பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒருத்தன் பார்த்துட்டு இருக்கான். அவன் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட் கிடையாது, ப்ரொஃபஸரும் கிடையாது, வெளியாளு. ஸோ வெளியாளு இப்படி உள்ள வந்தானே ஃபர்ஸ்ட் தெரியல. அண்ட் அதை அவங்க தனியா இருக்கிற வீடியோ எடுத்து அந்த பொண்ணு கிட்ட போய் காட்டி பிளாக்மெயில் பண்ணியிருக்கான். ஸோ ரேப் அட்டெம்ப்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கான். அண்ட் இன்னொரு செயற்கூடமே இருக்க சொல்லி பிளாக்மெயில் பண்ணியிருக்கான். அண்ட் எப்போ கூப்பிடணும் வரணும்னு சொல்லி அந்த பொண்ணோட ஐடி கார்டை போட்டு எடுத்து போயிட்டு இருக்கான். ஸோ இது மீடியாஸ் எல்லாமே வந்துருச்சு. அண்ட் இது எல்லாருக்குமே தெரியும். அதை ஒரு சைட் தூக்கி வச்சிடலாம். இப்போ நான் என்ன சொல்றேன்னா, சோசியல் மீடியால சில பேர் அக்யூஸ்டை விட்டு விக்டிமை பிளேம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ 2 பேர் தனியா உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது அதை வீடியோ எடுத்து வெளியே விட்டுன்னு சொல்லி பிளாக்மெயில் பண்ணி ரேப் அட்டெம்ப்ட் பண்ண அவனை விட்டுட்டு இவங்க எதுக்கு தனியா உட்காந்து பேசிட்டு இருக்கணும், நைட்ல எதுக்கு தனியா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க, இவங்க பிளேம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான பீப்புளோட மென்டாலிட்டி தான், அதாவது 2 பேர் தனியா உட்காந்து பேசினாலே தப்பாத்தான் இருக்க மாட்டாங்க மென்டாலிட்டி தான் இவங்க மாதிரி ரேபிஸ்டுக்கு அட்வான்டேஜ். பட் கண்டிப்பா இதெல்லாம் போல்ட்டா வந்து வெளியே சொன்ன அந்த பொண்ணுக்கு ஹேட்ஸ் ஆஃப். ஏன்னா நிறைய பொண்ணுங்க வெளியே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா பொண்ணுங்க வெளியே சொன்னாலே நம்ம நிறைய பொண்ணுங்க தான் போல சொல்லுவோம், நீ அப்படி டெஸ்ட் பண்ண, நீ அவங்க கூட உட்காந்து பேசிட்டு இருந்த, நீ நைட்ல வெளியே போனான்னு. சோ 2 பேர் 2 எரல்ஸ் ஒன்னா உட்காந்து பேசிட்டு இருந்தாலே தப்புன்னா மாற வேண்டியது நாங்க இல்ல, நீங்க தான். பி ஹாப்பி ஸ்கோர்.